வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி குக் வித் குமாலியில் தர்ஷன் அவங்க செய்த ஊட்டி ஆப்பிள் அந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் அந்த ஆப்பிளுக்கு நடுவில் ஒரு ஆப்பிள் ஜெல்லி பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு ஒயிட் சாக்லேட் மூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கோகோ பட்டரில் ஒரு ஒயிட் சாக்லேட் கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரெட் கலரில் மிரர் கிளேஸ், அடியில் அந்த ஆப்பிளுக்கு அடியில் ஒரு க்ரம்பிள் வைக்கணும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நார்மலாக நீங்கள் பேக்கிங் செய்கிறீங்க அப்படின்னா, பேக்கிங் ரொம்ப ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒயிட் சாக்லேட், சுகர், இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் இதெல்லாம் இருக்கும், ஜெலட்டின், அகர் அகர் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது இல்லாத இதுக்கு மெயினாக கோகோ பட்டர், அதுக்கப்புறம் குளுக்கோஸ் சிரப் இல்லை கார்ன் சிரப், அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க், அதுக்கப்புறம் பெக்டின் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ என்கிட்ட கார்ன் சிரப் இருக்குது, அப்புறம் கோகோ பட்டர், பெக்டின் இதெல்லாம் வச்சு நம்ம இப்போது அந்த ஊட்டி ஆப்பிளை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு சாஸ்பேனில் நான் முதல்ல ஆப்பிள் ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஒன்று நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொன்று இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கினேன். ஸோ ஒரு ஆப்பிள் ஜூஸை இதில் நான் ஆட் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் சுகரும் பெக்டினும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மெஷர்மெண்ட்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஆப்பிள் ஜூஸ் நல்லா கொதிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா ஸ்டேர் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் அதில் லெமன் ஜூஸை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் கூட 1 கிராம் போல் சேர்க்கலாம். அது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போது ஆற வச்சுக்கலாம். நல்லா கூல் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம இப்போது ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஆப்பிளை வச்சு சும்மா கொஞ்சமாக குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அது மெல்ட் ஆன பிறகு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஆப்பிளை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஒன்ஸ் குக் ஆன பிறகு நம்ம நட்மெக் பவுடரும் அதுக்கப்புறம் சினமன் பவுடரும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த நட்மெக் அண்ட் சினமன் பவுடர் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி அதுக்கு ஒரு கிளேஸ்டாக அந்த ஒரு கோட்டிங் மாதிரி ஆகணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இதுவுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையுமே ஆற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பெக்டின் மிக்சரும் இது ரெண்டும் ஆறின பிறகு முதல்ல அந்த பெக்டின் மிக்சரை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிளெண்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த ஆப்பிள் மிக்சரை 2த்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மாதிரி இந்த ஸ்பியர் மோல்டில் நம்ம சின்னதாக இருக்கிற இந்த மோல்டில் நம்ம இந்த மாதிரி ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 1 hour விட்டால் கூட போதும், நல்லா செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. இதை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ரப் பண்ணிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு பால் ஷேப்புக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒயிட் சாக்லேட் மூஸில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், நடுவில் சென்டரில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்து ஒயிட் சாக்லேட் மூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 50 ml மில்கில் 1 டீஸ்பூன் அகர் அகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா ஆறின பிறகு இந்த ஒயிட் சாக்லேட் மிக்சரில் ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கல சேர்த்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அடுத்ததாக விப்பிங் க்ரீம், அதில் சுகர் ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா விப் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த ஒயிட் சாக்லேட் மிக்சரையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட், மில்க் வித் அகர் அகர் இதெல்லாம் இருக்கும், அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஸோ இதையுமே நல்லா விப் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒரு பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜெல்லியும் இந்த ஒயிட் சாக்லேட் மூஸும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்பில் இருக்க மோல்டு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு ஆப்பிள் ஷேப் மோல்டு இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதுவும் இல்லாமல் சிலிக்கான் மோல்டு இருந்தது அப்படின்னா அந்த ஷேப் ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ இதில் நான் ஆஃப் ஃபில் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி இன்னொரு மோல்ட்லேயும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து சரியாக ஃபில் ஆகாது. அதுக்காக நான் இந்த மோல்டையும் யூஸ் பண்ணி அதில் வந்து அந்த ஆப்பிள் ஜெல்லியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது மேலேயும் வந்து நான் இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் மூஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிட்ட பிறகு நான் இந்த மாதிரி கவர் பண்ணி அதை தனியாக ஃப்ரீஸ் பண்ணுறேன். அடுத்ததாக இதுலேயுமே வந்து அந்த ஆப்பிள் ஜெல்லியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மூடியை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் வந்து உள்ளே வச்சு நல்லா வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி அந்த க்ரம்பிள் பண்ணுறதுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வந்து மாயாஜலம் ரெசிபியில் சொல்லியிருக்கேன். அதில் ஃபெனலுக்கு பதில் நம்ம வந்து சின்னமன் பவுடரையும் நட்மேக் பவுடரையும் ஆட் பண்ண வேண்டியது தான். அடுத்ததாக கோகோ பட்டர் மிக்சரை வந்து கோகோ பட்டரையும் ஒயிட் சாக்லேட்டையும் இந்த மாதிரி நான் வந்து தனித்தனியாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் கோகோ பட்டரை இந்த மாதிரி நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆன பிறகு ஒயிட் சாக்லேட்டை நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கிளாஸில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. மிரர் கிளேஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சுகர், குளுக்கோஸ் சிரப், அதுக்கப்புறம் ஜெலட்டின் மிக்சர், ரெட் ஃபுட் கலர், ஒயிட் சாக்லேட், வாட்டர். முதல்ல வந்து ஜெலட்டின் பவுடரை தண்ணி ஊற்றி ப்ளூம் பண்ண வச்சுருங்க. ஒரு சாஸ்பேனில் சுகர், அதுக்கப்புறம் குளுக்கோஸ் சிரப், அப்புறம் வாட்டர் இது வரைக்கும் நல்லா வந்து பாயில் ஆன பிறகு ப்ளூமான அந்த ஜெலட்டின் மிக்சரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட்டை சாப் பண்ணது, அப்புறம் ரெட் ஃபுட் கலர் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அதை வந்து நம்ம பிளெண்டரில் வச்சு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமியாகிடும். எக்ஸாக்டாக அந்த மிரர் கிளேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதையுமே இந்த மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்மளுக்கு கோகோ பட்டர் கோட்டிங்கும் மிரர் கிளேஸ் கோட்டிங்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி மூஸையும் வந்து ஒரு 4 hours போல் 4 to 8 hours வந்து கண்டிப்பாக வந்து 8 hours வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆன இந்த மூஸை வந்து நம்ம ஒரு டூத் பிக் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இங்கே கோகோ பட்டர் மிக்சரில் இதை டிப் பண்ண போகிறோம். இதை வந்து டிமோல்டு பண்ண உடனே கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து டிப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது நல்லா வந்து கோட் ஆகும். அதே மாதிரி அந்த கோகோ பட்டர் என்ன டெம்பரேச்சரில் இருக்கும் அதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மிரர் கிளேஸ் இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த மூஸ் வந்து மெல்ட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் அந்த ஆப்பிள் மூஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதை வந்து எப்போவுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஆப்பிள் மூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆப்பிள் ஷேப்லேயே. இப்போது இது வந்து ஏற்கனவே நான் அந்த ஆப்பிள்லேருந்து ரிமூவ் பண்ண அந்த மேலே இருக்க அந்த ஸ்டெம்மை வந்து இதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப வந்து நல்லா செட் ஆகியிருக்கு. ஷேப் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து மிரர் கிளேஸ், அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு கோகோ பட்டர் கோட்டிங், அதுக்கப்புறம் உள்ள ஒயிட் சாக்லேட் மூஸ், உள்ள ஜெல்லி. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஊட்டி ஆப்பிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.